5 அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இது பழைய விளக்கு. என்னதான் கழுவி சுத்தமா வச்சிருந்தாலும் அதுல எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கதான் செய்யும். பவுல் நிறைய தண்ணி எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு சேர்த்துக்கலாம். இந்த விளக்கு அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். புது விளக்காய் இருந்தா 8 மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எல்லா பக்கமும் மழை பெய்யறதுனால விளக்கு சீக்கிரமா காயாது. அதனால ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காத்துல காய வச்சுக்கலாம். விளக்குல எண்ணெய் ஊத்துனதும் எண்ணெயை உறிஞ்சிக்காம பல மணி நேரம் நின்று எரியணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய விளக்கு வைப்போம். எல்லா விளக்குக்கும் திரி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ்ல திரிய போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா தீபத்தன்னைக்கு விளக்குல திரி போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். விளக்குல இருந்து எண்ணெய் கசையாம இருக்கிறதுக்கு குழந்தைங்க பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுவாங்களா, அந்த பெயிண்ட விளக்குக்கு பின்னாடி அடிச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் விளக்கு போட்டீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசையாது. தீபத்தன்னைக்கு நிறைய விளக்கு வைப்போம். ஒவ்வொரு விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க ரொம்ப லேட் ஆகும். ஒரு பிளேட்ல மஞ்சளும் ஒரு கிண்ணத்துல குங்குமமும் எடுத்திருக்கேன். கொஞ்சமா பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டரும் சேர்த்துட்டு நல்ல வாசனையா இருக்க கொஞ்சமா ஜவாதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள்ல விளக்க இந்த மாதிரி முக்கி எடுத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே மஞ்சள் பட்டு இருக்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்கும். கையை வச்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். மோதிர விரல் யூஸ் பண்ணி குங்குமமும் 3 பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா நிமிஷத்துல எவ்வளவு விளக்கா இருந்தாலும் டக்குன்னு வச்சிடலாம். விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெயில திரிய ஊற வச்சோம்ல அந்த திரியை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி திரி போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். 2 கற்பூரத்தை நுணுக்கி எடுத்துக்கிறேன். திரியோட நுனியில இந்த கற்பூரத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா விளக்கு பத்த வைக்கும் போது டக்குன்னு பத்திக்கும். தண்ணியில விளக்கு போடலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா குங்குமத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த ஃபுட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பார்க்க அழகா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பாலித்தீன் கவரை சின்னதா கட் பண்ணிட்டு நடுப்பகுதியில ஓட்டை போட்டுட்டு அதுல திரிய போட்டு விளக்கு ஏத்தனோம்னா பார்க்க அழகா இருக்கும்.